2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். பிரிச்சு கொடுக்குறேன் இருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏத்திப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்பவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 29 நமக்கு 23 தேர்தல் முடிஞ்சிடும். 29 கல்கட்டால முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 2ஆம் தேதிக்குள்ள இந்தியால குறைஞ்சபட்சம் 10 ரூபா பெட்ரோல் விலை ஏத்துவாங்க. 50 ரூபா கேஸ் விலை ஏத்துறாங்களா இல்லையா பாருங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் பெரிய பொறுப்பே கிடையாது. அவங்களுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்தல் தான். ஆனா மீண்டும் மத்திய அரசில் பாஜக ஆட்சிக்கு வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளவுதான். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில யாரையும் எதையும் சொல்லக்கூடியது இல்லை. தலைவர் இதுவரையில வெளியில அவ்வப்போதுதான் வராரு. தேர்தல் பிரச்சாரம் தாவேக தலைவர் அப்படிலாம் இல்லையே. இப்ப வளைகாப்புக்கு போயிருக்காரு பாம்பேக்கு. அவர் எவ்வளவு வேலையெல்லாம் பண்றாரு. அவையாங்க பிரச்சாரத்துக்கு வரணும். அவரு அங்க நின்ன இடத்துலயே அப்படியே அவர் எல்லார் வீட்லயும் தான் விஜய் இருக்காங்களே. ஆனா அந்த விஜய்க்கெல்லாம் 18 வயசு ஆகல. அதான் பிரச்சனை. ஓட்டு இல்லை. அதாவது உளறதுல உச்சகட்டமான உளறல். அதாவது அரசியலே தெரியாமல் வெறும் சினிமால எழுதி கொடுத்த வசனத்தையே பேசிக்கிட்டு ஸ்டேஜில் இறஞ்சி கத்துறது போறது. அந்த அப்படியே சினிமால கை தட்டுவாங்க. தாய்மார்களே ஓட்டு போடுங்க, தாய்மார்களே எங்களை ஆதரிங்கன்னு ஏன் சொல்றாங்க அத்தனை கட்சியும்? தாய்மார்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அவங்க காசுல படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டுல அப்பா அம்மா காசுல பொறுப்பு இல்லாத சுத்துறாங்களோ அந்த பசங்க தான் இந்த தாவேக்கால உறுப்பினரா இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு விஷயமே தெரியாது. எத்தனை மாவட்டம் இருக்குன்னு சொல்லுங்க, எத்தனை நலத்திட்ட உதவி பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அவரு நல்லா பண்ணுவார், என்ன பண்ணுவாரு, சூப்பரா பண்ணுவாருங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாமளும் யாரும் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்திலும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன். ஒரு திருட எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அது காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம முதல்ல நமக்கு சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட் அட் சைட் மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயில வச்சிருக்கணும், அப்படித்தானே பேசுறாங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? லாக்அப் டெத். அதேதான். சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்களை என்ன பண்றாங்க? சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களை சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணி நான் குற்றமற்றவன் ப்ரூவ் பண்ண பிறகு மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு உலகத்துல இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும்.